வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருடைய ஃபேவரட்டான சிக்கன் பர்கர் தாங்க. ரொம்பவே ஈஸி, இது நம்ம சுலபமாக செஞ்சிடலாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சிக்கன் கட்லெட் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பர்கர் மட்டும் எப்படி செய்கிறது நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பர்கர் பன்னை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டோஸ்ட் ஆக தேவையில்லை, லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணுறதுனால கடையில் விற்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட மயோனஸ் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அது மட்டும் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு மயோனஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கெச்சப் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பேஸில் வந்துட்டு இந்த மிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ன நமக்கு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செய்கிறேன். தக்காளி வச்சுருக்கேன், நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 3. அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய், லெட்டிவ்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் கட்லெட் வந்துட்டு செஞ்சு மேலே உடனே வந்துட்டு சீஸ் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சூட்டோடு வச்சாதான் அது கூட கரெக்டாக நமக்கு வந்துட்டு செட் ஆகும். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆறுனதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அந்த கட்லெட் பொரிச்ச உடனே மேலே வந்துட்டு சீஸ் வச்சிடணும். அதுக்கு மேலே வந்துட்டு அதுலேயும் மயோனஸ் தடவி நான் மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான குயிக்கான சிக்கன் பர்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இல்லையா? நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.